மக்களே, நான் பிக் பாஸ் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தடவை ஏன் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீக்கோட எவிக்ஷன். இந்த வீக் வந்து திவாகரை வந்து எவிக் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவருக்கு ஓட்டெல்லாம் இருந்துச்சு தாராளமா. ஆனாலும் எவிக் பண்ணிருக்காங்க பிகாஸ் சைலண்ட் ரெட் கார்டு. ஓப்பனா ரெட் கார்டு கொடுக்காம சைலண்டா ரெட் கார்டு அடிப்படையில் தான் அவர் வெளியேற்றிருக்காங்க. பிகாஸ் அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே உள்ள ரொம்பவே தப்பா இருக்கு. திவ்யா கிட்ட கூட சைலண்டா அவர் ஜாதியை பத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அவர் பேசுற அந்த உரசுற விதம், தோல்ல சாயிற விதம் எல்லாமே பார்க்கவே ரொம்ப தப்பாவே தான் இருந்துச்சு. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வெகுலியா பண்றனால அவருக்கு வந்து எதுவும் தெரியாம பண்றது கிடையாது. அவர் எல்லாமே தெரிஞ்சு எப்படி பண்ணா எப்படி வந்து கன்வே ஆகும் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாரு. எல்லா பொண்ணுங்களும் அண்ணால் கூப்பிடறனால இவர் வயசுக்கு அது வந்து வெளியே தப்பா இல்லாம போகலாம். பட் வந்து நிறைய பேர் கண்ணோட்டத்துல அது தப்பா தான் இருந்துச்சு வெளியே. அதனாலதான் பிக் பாஸ்ல வந்து இதுக்கு மேல வச்சிருந்தா இது வந்து சேஃப் கிடையாது, வெளியே நிறைய ப்ராப்ளம் வந்து பிக் பாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சைலண்ட் ரெட் கார்டு அடிப்படையில அவர் வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இதுவே ஒரு பையன் உள்ள இருந்து எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உரசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா அது இன்னும் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் எப்பயும் வெளியே போயிருக்க வேண்டியது. ஆனா அவங்களோட கண்டென்ட்டுக்காக இதுக்கு மேல ப்ராப்ளம் பிக் பாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது ஒரே காரணத்துக்காக தான் இந்த தடவை திவாகரை வெளியே அனுப்பியிருக்காங்க. திவாகரை வெளியே அனுப்புறது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸுக்கும் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு போங்க.